எல்ஜி என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இன்லெட் வந்து போட்ட உடனே டைரெக்டாக ஓடுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்தது. ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல தான் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஃபீட்பேக் வோல்டேஜ் சரியாக வரதுனால டைரெக்டாக ஓடிட்டு வந்தது. இப்போ ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இன்லெட்டில் வைக்கிறேன். ஆப்ஷன் 37 வந்துருக்கு பாருங்கள். 37 இன்லெட்டுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். இது 12 வோல்ட் டிசி ஃபேன் மோட்ரு. ஏன்னா இந்த இன்லெட் வந்து வெறும் 12 வோல்ட்டு தான் வரும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்லெட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ரன் ஆகுது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்டாப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. இன்னும் ஸ்டார்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது. ஸோ இப்போ போர்டு வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இன்லெட் வந்து போட்டோடனே டைரெக்டாக ஓடுது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து போர்டு ரெடி பண்ணி கொடுத்தோன்னா மெக்கானிக்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்லெட் வால்வை மாற்றிடுங்க. அதே வால்வில் எடுத்துகிட்டு போய் போடாதீங்க. அதே வால்வு போட்டிங்க அப்படின்னா திணியும் ஷார்ட் ஆகிடும். ஷார்ட் ஆகிட்டு அகைன் அதே கம்ப்ளைண்ட் தான் வரும். ஸோ இதை ரெடி பண்ணோடனே நீங்கள் புது வால்வு வாங்கி போட்டிங்க அப்படின்னாக்கா பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு ஓடிட்டுருக்கும். ஓகே, அதேமாரி வேறு எதனா கம்ப்ளைண்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம பிசிபி போர்டு சர்வீஸ் பண்ணுறோம், செகண்ட் ஹேண்ட் வாங்கி தரோம். உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாம். ரெடி பண்ணி தருவோம் கொரியர் பண்ணிங்கன்னா. ஓகே, தேங்க்யூ.